மணிக்காக்கு ட்ரைபல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சொன்னதுலேருந்து சுற்றி இருக்கிற எல்லாம் தழை இலை எல்லாத்தையும் பறித்து கொண்டு போய் வச்சாச்சு. செஞ்சது என்னவோ ஒரு 2-3 இலையை வச்சு தான். ஆனால் பறித்தது பார்த்திங்கன்னா இருக்கிற ஒட்டுமொத்த இலையும் பறித்து வீட்டையே காடாக மாற்றியாச்சு. இலையை எப்படி செய்ய போகிறேன்ட்டு ஒரே டென்ஷனாக சுற்றிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நைட்டு சமையலையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நான் ஃப்ரீயாக வந்து இந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்த ட்ரெஸ் இது. பாதி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. இருக்கிற இலத்தழையெல்லாம் இதில் வச்சு ஊசி நூல் வச்சு மேலே அப்படியே தச்சிட்டேன் ட்ரெஸ்ஸு மாதிரி. கொஞ்சம் புசு புசுன்னு ட்ரெஸ்ஸு போட்டாலே என் பொண்ணு போடவே மாட்டா. ஒரே அழுவா. இவ எப்படி இதை போட போகிறான்னு சொல்லி பார்த்தா மேடம் பார்த்திங்கன்னா அவங்களா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பனை ஓலையில் இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் பண்ணது ஃப்ரீடம் பனை ஓலையில் பண்ணது. இது வந்து கீழே இருக்கிறது வந்து பேரிச்சம்பழம் இலைன்னு நினைக்கிறேன். அந்த மரத்தோட இலை, அந்த மரத்தோட வெட்டின குச்சியே இருந்துச்சு. அதை வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அப்படி அழற மேடம் இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டுட்டு ஜுங்கா ஜுங்கான்னு சொல்லி ஆடிட்டே இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொம்பு சுற்றுற திறனெல்லாம் வேறு காமிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டு வீட்டில் ட்ரையல் பார்த்தது. அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறப்போ முகத்துக்கு மட்டும் அந்த சாந்து வைக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன். மீதி எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே தான் பண்ணி அனுப்புனேன். அவங்க டீச்சர் சொன்னாங்க இது வந்து காம்படிஷன் வந்து டீச்சர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க, பேரண்ட்ஸ் அலௌடு இல்லை. டீச்சர் சொன்னாங்க நல்லா போல்டாக பேசுனான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் பேசி காட்டுமான்னு சொன்னால் நான் ஸ்கூலில் மட்டும்தான் பண்ணுவேன், வீட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த கெட்டப் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.